இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா 8 வாள்கள் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6 வாள்கள் வந்திருக்கு. அதாவது என்னது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 9 வாள்கள். சிலருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும்போதெல்லாம் தூக்கமே நிம்மதியே இல்லாத தூக்கம் இருக்கும். வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். கடக ராசினருக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான பலன்களையும், என்ன மாதிரியான மாற்றம், சூப்பராக இருக்குப்பா லைஃப் அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கு. ஆனால் அது நேராவல்ல, தலைகீழாக வந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் எந்தவித மாற்றமுமே இல்லாது, அதாவது எனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுமா, இல்லை நான் கேட்ட இடத்துல அமௌண்ட் கிடைக்குமா, நான் ஒரு பேங்க்ல லோன் போட்டிருக்கேன் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். தொழிலில் எப்படி இருக்கும், நான் வந்து தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன், இல்லை தொழில் வந்து பிரான்ச்சஸ் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. முதல்ல ஒரு 20 நாள் விட்டுருங்க. இந்த மாத எண்டில், ஜூலை மாத எண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அதற்கு உண்டான அமைப்பு சரியாக இல்லை. இன்னும் இது நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்ட சக்கரம் வந்துருச்சு, அடித்து நீங்கள் நவுட்டில் என்னன்னாலும் செய்யுங்க, அகலக்கால் வைங்க, கண்ணை மூடிட்டு வைங்க, உங்களுக்கு அதுக்குண்டான வருமானமும் அதுக்குண்டான பலனும் கிடைக்கும். ஆனால் இவர் நம்மளுக்கு எப்படி வந்திருக்காரு, தலைகீழாக வந்திருக்காரு. அப்படிங்கும்போது தொழில் வேலையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில், உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிச்சயம் அதன் மூலம் பாதிப்புகள் எது வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறதுக்கு உண்டான அவசியத்தை தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா 8 வாள்கள் வந்திருக்கு. அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்னா என்னதான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கையாக போய் பார்த்துருவீங்க. ஆனாலும் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துருச்சு, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உடம்புக்கு என்னன்னாலும் ஆகட்டும், எனக்கு போகவே இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைப்பா நம்ம என்னென்னு போய் உடல்நிலை பார்த்துருவோன்னு சொல்லி 2 மனசு குழப்பமாக இருக்கும். எனக்கு வாழவே பிடிக்கலன்னு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போய் இருந்திருப்பீங்க இதற்கு முன்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த ஜூலை மாதம் கொடுக்குது அப்படின்னா, தெளிவான ஒரு மனநிலை. ஏதாவது உங்களுடைய ஒரு பெண் மூலமாக, அந்த பெண் யாரானாலும் இருக்கலாம், பெண் தோழியாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம், அதாவது குடும்பத்தில் இரத்த உறவு அல்லாத ஒரு புது பெண் உறவு உங்களுக்கு வரப்போகுது. அந்த பெண் மூலமாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல போனால் சரியாகிரும். இந்த உடல்நிலை என்னதான் உடல்நிலை பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய பந்தம் என்னது லைஃப் லாங் உங்கள் கூட தொடர்ந்து வரப்போகுது. அதற்குண்டான அமைப்பு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதன் மூலமாக உங்கள் உடல்நிலையும் சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜூலை மாதம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 வாள்கள் வந்திருக்கு. அதாவது என்னது, தண்ணியில், கடலில் வந்து நம்ம கப்பலில் போய்க்கிருக்கோம். யாரை காப்பாற்றி போய்க்கிருக்கோம், நம்மளுடைய வயதான அம்மா, நம்மளுக்கு குடும்பத்தை காப்பாற்றி போய்க்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான வருமானம் பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்தை சுற்றி என்ன மாதிரியான ஒரு போட்டி பொறாமை இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை எப்பயும் நீங்கள் கைவிட மாட்டீங்க. அவ்வளோ போராட்டத்திற்கும் நடுவில் தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது என்ன பண்ணுறாங்க இவங்க, அதாவது கடலில் இருக்கிறவங்கள கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது திருமணமே ஆகலை, ரொம்ப தடங்களாகிக்கிட்டே இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் தத்தளிச்சுக்கிறேன், எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு தடவையும் அவமானம், திருமணம் தடையாகிக்கிட்டே போகுது, கேட்குறவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜூலை மாதம் திருமணம் முடிவாகும். நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த முடிவை ஏற்படுத்தி தராரு. கண்டிப்பாக நம்புங்க, அதற்கு உண்டான வழியை ஏற்படுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வாள்கள். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குமெல்லாம் தூக்கமே நிம்மதியே இல்லாத தூக்கம் இருக்கும். கண்ணை மூடி மல்லாக்க படுத்து கிடந்தா ஆத்தாடி மேலே இருந்து என்னடா கத்தி தொங்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்குது, எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம், நிம்மதியே இல்லாத ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது. டபக்குன்னு பயந்துக்கிட்டு திடீர்னு எந்திப்பாங்க. அது என்னன்னே தெரியல, திடீர்னு பயந்துக்கிட்டு எந்திப்பாங்க. தூக்கம்ல ஏதாவது ஒரு பதட்டம், சம்மந்தமே இல்லாத ஒரு உள்ளுணர்வோடு ஏதாவது ஒரு பயம், பதட்டம், என்னன்னே தெரியல. ஏன் பயமாக இருக்குது, ஏதாவது என்னன்னு சொல்லினே தெரியல, எவ்வளோ கோயிலுக்கு போயாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப பயந்துக்கூடிய இருக்க சூழ்நிலை கண்டிப்பாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறாங்க. நிம்மதியான ஒரு தூக்கம், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அந்த தலைக்கு மேலே கத்தி தொங்குச்சு பார்த்தீங்களா, அந்த கத்தி எல்லாமே ஆப்போசிட்டுக்கு போயிடுச்சு. கத்தி எல்லாமே ஆப்போசிட்டுக்கு போயிடுச்சு. எதை மூலமாக நீங்கள் பயந்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்களோ அதுக்கே பழையபடி அந்த கத்தி போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் அனைத்தும்
உங்களை விட்டு விலக போகுது இந்த ஜூலை மாதம். அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரியான பிரபஞ்சம் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது பிரபஞ்சத்தோட நம்பர் 41 41 41 41 உங்களுடைய ப்ளூ கலர் இங்கில் எழுதுங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களையும் அனைத்து அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தவறாமல் கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.